ஹாய் ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் வெஜிடபிள்ஸில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீக்கங்காயில் வந்து கால்சியம், அயன், புரோட்டீன், தயாமின், விட்டமின் சி, ரிபோஃப்ளோவின், சிங்க், அப்புறம் வந்து மெக்னீஷியம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து அந்த பீக்கங்காயில் இருக்குது. ரிபோஃப்ளோவின் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கு உடம்புலையோ வாயிலையோ புண்ணு வரும். அதாவது நம்ம நாக்கில் புண்ணு வரலாம், உடம்பு வயிற்றில் புண்ணு வரலாம்ல. ஸோ இந்த மாதிரி அந்த புண்ணு வரதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரிபோஃப்ளோவின் அந்த ஒரு டேப்லெட்ஸே இருக்குது. ஸோ நம்ம அந்த காம்பினேஷன் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி பீக்கங்காயெல்லாம் நம்ம வந்து தொக்கு பண்ணியோ இல்லை வந்து டால் மாதிரி பண்ணியோ அது மேலே சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பீக்கங்காய் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட். நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் டெவலப்மெண்ட்டு, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்லீரலில் ஒரு பிரச்சனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனையிலேருந்து கூட இந்த வந்து எனக்கு பீக்கங்காய் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. சருமம் ஆரோக்கியம், வீக்கங்களை குறைக்குதா. பீக்கங்காயோட இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வீக்கத்தை கம்மி பண்ணுதான், உடல் சூட்டை குறைக்குமா. ஸோ வந்துட்டு நீங்களும் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா பீக்கங்காவை லைக் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம டேப்லெட் சாப்பிட ஆசைப்படுறோமோ அதேமாரி நம்ம வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு டேப்லெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கடையில் பாருங்கள், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தா கம்மி ரேட்லேயே நமக்கு இருக்குது. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே சில வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கிது. அதை வாங்கி ஒரு 1 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸோ இல்லை அந்த வெஜிடபிளோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அதோட ஹெல்த்தை வந்து பெற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் கெயின்காக இந்த டிப்ஸ் கிடையாது. கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள்ஸ்லேயும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே. நிறைய பேர் பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஸ்டாண்ட்வெஜ் சாப்பிட்றது, ட்ரெண்டிங்காக உள்ள ஃபுட்டெல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி கசமசான்ற மாதிரி சாப்பிட்டு உடம்ப வந்து ஹெல்த் இல்லாமல் கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டைம் கிடைக்க மாட்டேங்குது, போகிற போக்கில் கடையில் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அது என்னையும் சேர்த்தானு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வெஜிடபிள்ஸ்க்கான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது, நாளைக்கு மொபைல் இல்லாமல் ஒரு காலம் கூட வரலாம். நம்ம கையிலேருந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளோட ஜெனரேஷனில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், ஒன்றுமே தெரியல. ஒரு காய்கறியை பற்றியோ, ஒரு டொமேட்டோ எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு பொட்டேட்டோ என்னத்துக்கு யூஸ் ஆகும், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம டீட்டெயில்ஸாக ஆராய்ஞ்சனோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டால் கூட நமக்கு அது சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட மொபைல் இல்லாமல் போகலாம். அந்த காலத்தில் ஏஜ்டாக உள்ள சில பேரெல்லாம் கேட்டு பாருங்களேன், இந்த வெஜிடபிள் காமிச்சு இது எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்க. ஏன்னா ஓல்டாக உள்ளவங்க அப்போல்லாம் அந்தந்த காய்கறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த ஜெனரேஷன்லாம் இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து காய்கறி ஒதுக்கி வச்சு சாப்பிட்றோம். அதனால் நம்ம ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லைக் பண்ணுறதே இல்லை. ட்ரெண்டிங்கில் உள்ள ஃபுட்டை நம்ம சாப்பிட்ணும், நல்லா ட்ரிங்க்ஸாக அந்த மாதிரி கண்ணாமின்னான்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசகசமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்லேயுமே நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் மெயினாக அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நானும் ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கி வச்சேன். இப்போவும் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி கூட விட்றது எல்லாத்தையும் கருவேப்பிலையாக இருந்தாலும் அதிலே இப்போ செஞ்சு சாப்பிட்றேன். ஏன்னா நமக்கு வந்து மெயினாக நம்ம ஹெல்த் முக்கியம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் பற்றி குரோமில் சர்ச் பண்ணி அதில் உள்ள ஹிண்ட்டை எடுத்து உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பா. சமையல் வீடியோ டிப்ஸ் பார்த்தாலும் சரி, டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் டிப்ஸ் பார்த்தாலும் சரி, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் நிறையா ஆட் பண்ணிக்கிங்க ஃபுட்டில். இன்னொன்று, ரைஸ் ஐட்டத்தை கம்மி பண்ணுங்கள், கார்போஹைட்ரேட் உள்ள ஃபுட்டை எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு உங்கள் ஒரு வேளை ஃபுட்டில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறதுனா, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் ஆசைப்படாதீங்க. சாப்பிட்லாம், நம்ம மீன் சாப்பிட்லாம், நல்லா அந்த மாதிரி மீன்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அதிலலாம் ஒமேகா 3 ஃபேட் ஆக்சிட்லாம் நிறைய இருக்குது. அதுமாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஹெல்த் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது, காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது. இப்படி தான் பல டாக்டர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா,
அதிகபட்சம் வந்துட்டு மறுநாள் என்ன குழம்பு வைக்கிறது, மறுநாள் என்ன சமைக்கிறது, என்ன கூட்டு வைக்கிறது, என்ன பொரியல் செய்கிறது, என்ன மாதிரி சமைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி சமைக்கிற சாப்பாடே சமைச்சு சாப்பிடுங்க. ரைஸை கம்மி பண்ணிக்கங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா